தலைப்பு: அதிர்ச்சியூட்டும் முக்கோண காதல் நாடகம். படி 1. எதிர்பாராத திருப்பங்கள். இனியா தன் காதலன் கவினுக்காக வசதியான ஓட்டலில் ஆவலுடன் காத்திருந்தபோது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஒன்றாக ஒரு காதல் மாலை திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அவள் உலகம் தலைகீழாக மாறப்போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. கவின் உள்ளே வர இனியாவின் இதயம் துடித்தது. இருப்பினும் அவள் எதிர்பார்த்த கனிவான புன்னகைக்கு பதிலாக கவின் பதற்றமாகவும் தூரமாகவும் காணப்பட்டார். இனியா, நாம பேசணும் என்று கவின் குரல் நடுங்கியது. குழப்பம் மற்றும் கவலையுடன் இனியா தலையசைத்தாள். அவளுடைய மனம் சாத்தியக்கூறுகளுடன் ஓடியது. குண்டை வீசும் முன் கவின் ஆழ்ந்த மூச்சு எடுத்தான். மன்னிக்கவும் இனியா, இனி உன்னுடன் இருக்க முடியாது. நான் வேறு யாரையோ காதலிக்கிறேன். சமீபத்தில் தான் சந்தித்த சிமா என்ற பெண்ணிடம் தான் விழுந்துவிட்டதாக கவின் விளக்கியதால் இனியாவின் உலகம் நொறுங்கியது. திகைத்து மனம் உடைந்த இனியாவால் தான் கேட்டதை நம்பவே முடியவில்லை. இதற்கிடையில் கவின் திட்டங்களை அறியாத சிமா அவனுடன் தனது எதிர்காலத்திற்காக ஆவலுடன் தயாராகிக் கொண்டிருந்தாள். அவள் திருமணம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒன்றாக கனவு கண்டாள். புயல் காய்ச்சுவதை முற்றிலும் மறந்துவிட்டாள். இனியாவை கண்ணீருடன் விட்டுவிட்டு கவின் ஓட்டலை விட்டு வெளியேறும்போது சிமாவின் தொலைபேசி அவனிடமிருந்து ஒரு செய்தியுடன் ஒலித்தது. பதிவு அலுவலகத்தில் சந்திக்க வேண்டிய நேரம் இது. அவர்களின் எதிர்காலம் அவர்களுக்காக காத்திருக்கிறது என்றார். நடுங்கும் கைகளுடன் சிமா கவினை சந்திக்க விரைந்தாள். அவள் இதயம் உற்சாகமும் எதிர்பார்ப்பும் நிறைந்தது. அவளுடைய கனவுகள் வேறொருவரின் யதார்த்தத்துடன் மோத போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. ஒரு அதிர்ச்சியூட்டும் முக்கோண காதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. அங்கு இதயங்கள் உடைந்து இரகசியங்கள் வெளிப்படும். விதிகள் அவர்களில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் பின்னிப்பிணைந்தன. படி 2. எதிர்பாராத பந்தங்கள். சிமா பதிவு அலுவலகத்திற்கு வந்ததும் அவளது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது. கவினுடன் தனது புதிய வாழ்க்கையை தொடங்க அவளால் காத்திருக்க முடியவில்லை. அவள் ஆத்ம தோழன் என்று அவள் நம்பினாள். இருப்பினும் அவள் கதவு வழியாக செல்லும்போது கவின் அன்பான பார்வையால் அல்ல, குழப்பத்துடனும் அவநம்பிக்கையுடனும் அவள் சந்தித்தாள். அவள் முன் நின்றான் கவின், ஆனால் அவன் மட்டும் இல்லை. இனியா. அவர்களின் முந்தைய உரையாடலில் இருந்து அவள் கண்களில் இன்னும் கண்ணீர். அவர் அருகில் நின்றது. அவளது வெளிப்பாடு காயமும் துரோகமும் கலந்திருந்தது. கவின் உண்மையை ஒப்புக்கொண்டதால் சிமாவின் உலகம் நொறுங்கியது. அவர் இனியா மற்றும் சிமா இருவரையும் காதலித்தார். இரு இதயங்களுக்கு இடையில் கிழிந்தார். சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் சிமா உணர்ச்சிகளின் சூறாவளியை உணர்ந்தார். கோபம், சோகம் மற்றும் அவநம்பிக்கை. கவின் எப்படி அவளிடம் இப்படி செய்ய முடியும்? மேலும் அவர் இதயத்தை உடைத்த இனியாவை பற்றி என்ன? மறுபுறம் இனியா கவின் துரோகத்தின் யதார்த்தத்தை செயலாக்க போராடினார். தான் காதலித்தவன் தன்னை இப்படி ஏமாற்றிவிட முடியும் என்று அவள் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. பதட்டங்கள் அதிகரித்து உணர்ச்சிகள் அதிகமாக இருந்ததால் சிமா ஒரு முக்கோண காதலின் நடுவில் சிக்கிக்கொண்டதை கண்டாள். ஆனாலும் குழப்பங்களுக்கிடையில் ஒரு புரிதல் வெளிவரத் தொடங்கியது. கவின் வஞ்சகத்தால் பாதிக்கப்பட்ட இனியாவும் சிமாவும் ஒருவருக்கொருவர் சகவாசத்தில் ஆறுதல் அடைந்தனர். அவர்களது பகிரப்பட்ட வலியால் ஒன்றிணைந்த அவர்கள் காதல் மற்றும் துரோகத்தின் கொந்தளிப்பான நீரில் செல்லும்போது ஒருவருக்கொருவர் வலிமையை கண்டறிந்து சாத்தியமில்லாத பிணைப்பை உருவாக்கினர். அந்த துரதிர்ஷ்டமான நாளில் சூரியன் மறையும் போது அவர்கள் மூவரும் தங்கள் பின்னிப்பிணைந்த விதிகளின் குறுக்கு வழியில் நின்றனர். எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று நிச்சயமற்றது. ஆனால் அவர்களின் பகிரப்பட்ட அனுபவத்தின் எதிர்பாராத பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டது. படி 3. வெளிப்படுத்துதல்கள் மற்றும் கணக்கீடுகள். நாட்கள் செல்ல செல்ல கவின், இனியா மற்றும் சிமா ஆகியோருக்கு இடையேயான காதல் முக்கோணம் மேலும் மேலும் சிக்கலானதாக வளர்ந்தது.
உணர்ச்சிகள் அதிகமாக ஓடியது மற்றும் மேற்பரப்புக்கு அடியில் பதற்றம் ஏற்பட்டது. கவின் இரு பெண்களிடமும் தனது உணர்வுகளை சரிசெய்ய போராடியபோது இனியாவும் சிமாவும் தங்கள் சொந்த உள் கொந்தளிப்புடன் போராடுவதைக் கண்டனர். கவின் துரோகத்தால் இன்னும் மீளாத இனியா கோபம் மற்றும் மனவேதனையின் முரண்பட்ட உணர்ச்சிகளுடன் மல்லுக்கட்டினாள். ஆயினும்கூட வலியின் மத்தியில் அவள் சிமாவிடம் ஈர்க்கப்பட்டதைக் கண்டாள். துரோகம் மற்றும் மனவேதனை பற்றிய அவர்களின் பகிரப்பட்ட புரிதலில் ஆறுதல் கண்டாள். மறுபுறம் சிமா கடினமான முடிவை எதிர்கொண்டார். கவின் செய்த காயமும் துரோகமும் இருந்த போதிலும் அவனுக்காக அவள் கொண்டிருந்த உணர்வுகளை அவளால் மறுக்க முடியவில்லை. ஆனால் இனியாவின் இருப்பு விஷயங்களை சிக்கலாக்கியது. அவள் இதயத்திற்கும் விசுவாச உணர்வுக்கும் இடையில் கிழிந்திருப்பதைக் கண்டாள். பதட்டங்கள் ஒரு கொதிநிலையை எட்டியபோது வெளிப்படுத்தல்கள் வெளிவரத் தொடங்கின. அவர்கள் பராமரிக்க முடிந்த பலவீனமான சமநிலையை அவிழ்க்க அச்சுறுத்தியது. ஒரு சூடான மோதலின் போது கவின் உண்மையான எண்ணம் வெளிச்சத்திற்கு வந்தது. இனியா மற்றும் சிமா இருவரிடமும் அவர் கொண்டிருந்த அன்பு உண்மையானது. ஆனால் அவர்களுக்கிடையில் தேர்வு செய்ய இயலாமை அவரை ஏமாற்றுதல் மற்றும் துரோகத்தின் பாதைக்கு இட்டுச் சென்றது. மனம் உடைந்த ஏமாற்றமடைந்த இனியாவும் சிமாவும் கவினை எதிர்கொண்டனர். பதில்கள் மற்றும் மூட வேண்டும் என்று கோரினர். ஒரு கணம் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் கவின் தனது தவறை ஒப்புக்கொண்டார். அவர் ஏற்படுத்திய வலியையும் அவரது செயல்களின் விளைவுகளையும் ஒப்புக்கொண்டார். ஆனால் தூசி படிந்து உண்மை அப்பட்டமானதால் இனியாவும் சிமாவும் ஒரு புதிய யதார்த்தத்தை எதிர்கொள்வதைக் கண்டனர். துரோகத்தின் பிறைக்குள் பிணைக்கப்பட்ட அவர்களது பிணைப்பு கடந்த கால பேய்களால் இணைக்கப்படாத எதிர்காலத்திற்கான அடித்தளமாக மாறும். ஒரு புதிய தொடக்கத்தின் உச்சியில் நின்றபோது இனியா சிமா மற்றும் கவின் ஆகியோர் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சில நேரங்களில் மிகப்பெரிய வெளிப்பாடுகள் கணக்கீட்டின் இருண்ட தருணங்களில் இருந்து வருகின்றன என்பதை அறிந்து கொண்டனர். படி 4. ஒரு புதிய பாதையை உருவாக்குதல். உண்மை இறுதியாக வெளிப்பட்டு தூசி படியத் தொடங்கியவுடன் இனியா சிமா மற்றும் கவின் ஒரு குறுக்கு வழியில் தங்களைக் கண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த உள் பேய்களுடன் போராடி முன்னேறுவதற்கான வழியை தேடுகிறார்கள். இனியாவிற்கு கவின் கைகளில் அவள் அனுபவித்த துரோகம் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது. ஆனால் வலியின் மத்தியில் சிமாவுடன் அவள் பகிர்ந்து கொண்ட எதிர்பாராத பந்தத்தில் அவள் வலிமை கண்டாள். ஒன்றாக அவர்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கினர். ஒன்று பின்னடைவு மற்றும் ஒற்றுமையால் வரையறுக்கப்பட்டது. அவர்களின் சொந்த விதிமுறைகளில் தங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க உறுதியானது. சிமாவும் காதல் மற்றும் நம்பிக்கையின் சிதைந்த மாயைகளை சமாளிக்க போராடினார். ஆனாலும் அவளது மனவேதனையின் நடுவே அவள் ஒரு புதிய அதிகார உணர்வை கண்டு பிடித்தாள். அவளுடைய மதிப்பு ஒரு மனிதனின் பாசத்தால் வரையறுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்ததன் மூலம் தூண்டப்பட்டது. கவினை பொறுத்தவரையில் அவனது செயல்களின் விளைவுகள் அவனுடைய மனசாட்சியை பெரிதும் பாதித்தன. அவரது ஏமாற்றத்தின் வீழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தை தொடங்கினார். காதல், விசுவாசம் மற்றும் மீட்பின் சிக்கல்களுடன் போராடினார். ஆனால் அவர்கள் பின்னிப்பிணைந்த விதிகளின் கொந்தளிப்பான நீரில் அவர்கள் செல்லும்போது ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. அவர்கள் அடைய கடினமாக போராடிய பலவீனமான அமைதியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. சபரி, கவின் பாலிய தோழியும் தலைசிறந்த சூழ்ச்சியாளரும் நிழலில் பதுங்கியிருந்து வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலையை அமைத்து அவர்கள் பிடித்த அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்தினார். சபரியின் சூழ்ச்சியால் அவர்களை மீண்டும் ஒருமுறை துண்டாடுவோம் என்று மிரட்டியதால் இனியா சிமா மற்றும் கவின் ஆகியோர் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டனர். கடந்த காலத்தை எதிர்கொள்வது, அவர்களின் பேய்களை எதிர்கொள்வது மற்றும் முன்னோக்கி செல்லும் புதிய பாதையை உருவாக்குவது
கடந்த கால தவறுகளால் வரையறுக்கப்படவில்லை, ஆனால் அவர்களின் நம்பிக்கைகளின் வலிமை மற்றும் அவர்களின் புதிய சகோதரியின் பிணைப்புகளால். படி 5. நிழல்களை எதிர்கொள்வது. சபரியின் மோசமான திட்டங்கள் அவிழ்க்கத் தொடங்கியதும் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் பூனை மற்றும் எலிகளின் ஆபத்தான விளையாட்டில் மூழ்கினர். அங்கு முன்பை விட பங்குகள் அதிகமாக இருந்தன. சபரி பொறாமை மற்றும் மனக்கசப்பால் கவின் புதிய மகிழ்ச்சியை எப்படியும் அழித்து விடுவதாக சபதம் செய்தாள். தந்திரத்துடனும் வஞ்சகத்துடனும் அவர் பொய்களின் சிக்கலான வலையை நெய்து தன்னை சுற்றியுள்ளவர்களை கையாள்கிறார். ஆனால் இனியாவும் சிமாவும் கவினும் சபரியின் இருளை அணைக்க விடவில்லை. அவர்கள் தீப்பிடிக்க கடுமையாக போராடிய நம்பிக்கையின் மினுமினுப்பை அணைக்கவில்லை. தைரியத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் சபரியை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவரது துரோகத்தை அம்பலப்படுத்தி செயல்பாட்டில் தங்கள் அதிகாரத்தை மீட்டெடுத்தனர். ஆனால் இறுதி மோதலை அடிவானத்தில் தத்தளித்தபோது வெற்றி ஒரு விலைக்கு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இனியாவை பொறுத்தவரை அவளது ஆழ்ந்த அச்சங்களை எதிர்கொள்வதும் மீண்டும் ஒருமுறை காதலிக்கும் வாய்ப்பை தழுவுவதும் ஆகும். சிமாவை பொறுத்தவரை மன்னிக்கும் வலிமையையும் கடந்த கால துரோகங்களின் சுமையின்றி முன்னேறுவதற்கான தைரியத்தையும் கண்டறிவதாகும். மேலும் கவினை பொறுத்தவரை தான் தவறு செய்தவர்களின் பார்வையில் தன்னை மீட்டுக்கொள்வது மற்றும் உண்மையான அன்புக்கு எல்லையே இல்லை என்பதை நிரூபிப்பது. அவர்களின் பரபரப்பான பயணத்தில் சூரியன் மறைந்ததும் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் வெற்றி பெற்றனர். அவர்களின் பிணைப்புகள் முன்னெப்போதையும் விட வலிமையான துன்பத்தின் பிறைக்குள் பிணைந்தன. மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை நிச்சயமற்றதாக இருந்தாலும் அவர்கள் ஒருவரையொருவர் இருக்கும் வரை தங்கள் வழியில் வரும் எந்த புயலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆவிகள் நிறைந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்காலத்தை ஒன்றாக தழுவினர். தங்கள் சொந்த விதியை எழுதவும் கடந்த காலத்தின் நிழல்களை ஒருமுறை விட்டுவிடவும் தயாராக இருந்தனர். படி 6. புதிய தொடக்கங்கள். சபரியின் சூழ்ச்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் உச்சியில் நின்று நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தின் வாக்குறுதி ஆகியவற்றால் நிரப்பப்பட்டனர். அவர்கள் கடினப்பட்டு வென்ற வெற்றியின் ஒளியில் மூழ்கிய போது இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் தாங்கள் தொடங்கிய பயணம் அவர்களின் நெகிழ்ச்சியை சோதித்தது மட்டுமல்லாமல் காலத்தின் சோதனையை தாங்கும் பிணைப்புகளையும் உருவாக்கியது என்பதை உணர்ந்தனர். இனியாவை பொறுத்தவரை கவின் துரோகத்தால் ஏற்பட்ட காயங்கள் ஆறிவிட்டன. அதற்கு பதிலாக சுயமதிப்பு மற்றும் அதிகாரம் என்ற புதிய உணர்வு ஏற்பட்டது. வடுக்கள் எஞ்சியிருந்தாலும் அவை அவளுடைய வலிமை மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதை நினைவூட்டுகின்றன. சிமாவும் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உள்ளானார். இனியாவுடனான தனது புதிய சகோதரியின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் ஆதரவில் ஆறுதல் கண்டார். அவள் இதயத்தில் மன்னிப்புடன் கடந்த காலத்தின் நிழல்களால் சுமக்கப்படாத எதிர்காலத்தின் சாத்தியத்தை அவள் தழுவினாள். மேலும் கவினை பொறுத்தவரை மீட்பது அவரது வழிகாட்டி ஒளியாக மாறியது. அவரது கடந்த கால தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்து இனியா மற்றும் சிமாவின் நம்பிக்கைக்கு தன்னை மீண்டும் தகுதியானவர் என்று நிரூபித்தார். ஒன்றாக அவர்கள் சிகிச்சை முறை மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினர். அவர்களின் கொந்தளிப்பான கடந்த காலத்தின் வலி மற்றும் மனவேதனையை விட்டுவிட்டு புதிய தொடக்கங்களின் வாக்குறுதியை தழுவுவதில் உறுதியாக இருந்தனர். சூரிய அஸ்தமனத்தில் கைகோர்த்து நடக்கையில் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். ஆனால் அன்பையே திசைகாட்டியாகவும் ஒருவரையொருவர் வழிகாட்டும் ஒளியாகவும் கொண்டு ஒருவரையொருவர் இருக்கும் வரையில் தங்களுக்கு தடையாக இருக்கும் எந்த தடையையும் தாண்டிச் செல்ல முடியும் என்பதை அறிந்து எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். நம்பிக்கை மற்றும் ஆவிகள் நிறைந்த இதயங்களுடன்
அவர்கள் தெரியாததை தழுவினர். தைரியத்துடனும் கருணையுடனும் அனைவரையும் வெல்லும் அன்பின் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் தங்கள் பின்னிப்பிணைந்த விதிகளின் அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாராக இருந்தனர். படி 7. தி ரோட் அஹெட். அவர்களின் ஆரவாரமான பயணத்தின் எதிரொலிகள் இன்னும் இதயங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்க, இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் முன்னோக்கிச் செல்லும் பாதையில் எந்த சவால்களையும் வெற்றிகளையும் தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்கள் புதிய வாழ்க்கையில் குடியேறியபோது கடந்த கால போராட்டங்களின் குழப்பங்களுக்கு மத்தியில் உருவான நட்பும் அன்பும் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. இனியாவிற்கு கவின் துரோகத்தின் வடுக்கள் அவளது சொந்த நெகிழ்ச்சியையும் வலிமையையும் தொடர்ந்து நினைவூட்டுகின்றன. சிமா தன் பக்கத்தில் இருந்ததால் அவள் தனியாக இல்லை என்பதையும், அவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து எந்த புயலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து ஆறுதல் கண்டாள். சிமாவும் இனியாவுடன் புதிதாக பிறந்த சகோதரியை தழுவிக்கொண்டாள், அவளிடம் இருந்த அசைக்க முடியாத ஆதரவிற்கும் புரிதலுக்கும் நன்றியுடன். கவின் பக்கத்தில் இருந்ததால் கடந்த காலத்தின் நிழல்களில் சிக்காமல் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த எதிர்காலத்தை கனவு காண துணிந்தாள். மேலும் கவினை பொறுத்தவரை மீட்பது அவரது வழிகாட்டி ஒளியாக மாறியது. அவரது கடந்த கால தவறுகளுக்கு திருத்தம் செய்து இனியா மற்றும் சிமாவின் அன்பிற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க அவரை தூண்டியது. அவர்களின் மன்னிப்பை தனது கலங்கரை விளக்காக கொண்டு அவர் அவர்களுக்கு தகுதியான மனிதராக மாற வேண்டும் என்ற உறுதியுடன் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினார். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் பார்த்தபோதும் முன்னோக்கி செல்லும் பாதை சவால்கள் இல்லாமல் இருக்காது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சபரிக்கு தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னும் நிழலில் நீடிக்கிறது. பழிவாங்கும் தாகம் மேற்பரப்பிற்கு அடியில் மூழ்கியது. இன்னும் வரவிருக்கும் போர்களுக்கு அவர்கள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டதால் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் ஒருவருக்கொருவர் வலிமையை கண்டனர். ஒன்றாகத் தெரிந்தால் அவர்கள் தங்கள் வழியில் நிற்கும் எந்த தடையையும் சமாளிக்க முடியும். அவர்கள் அறியாத இடத்திற்கு சென்றனர். எதிர்காலத்தில் தைரியம், கருணை மற்றும் அனைத்தையும் வெல்லும் அன்பின் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். படி 8. தி ஃபைனல் ஷோடவுன். இனியா, சிமா, கவின் ஆகியோர் பயணத்தை தொடர்ந்தபோது காற்றில் அமைதியின்மை நிலவியது. அவர்களின் புதிய மகிழ்ச்சி இருந்த போதிலும் அவர்களின் கடந்த காலம் இன்னும் நிழலில் பதுங்கியிருக்கிறது. வேலை நிறுத்தம் செய்ய காத்திருக்கிறது என்ற உணர்வை அவர்களால் அசைக்க முடியவில்லை. பழிவாங்கும் ஆசையில் மூழ்கிய சபரி தனது மோசமான திட்டத்தை செயல்படுத்த சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். இப்போது அவர்கள் தங்கள் எதிர்காலத்தின் உச்சியில் நின்றபோது அவர் இருளில் இருந்து வெளிப்பட்டார். மீண்டும் குழப்பத்தை கட்டவிழ்த்துவிட தயாராக இருந்தார். தந்திரம் மற்றும் வஞ்சகத்துடன் சபரி இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியவற்றை கிழிக்க வடிவமைக்கப்பட்ட தொடர்ச்சியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தார். சபரியின் வஞ்சக வலையில் சிக்கிக்கொண்டதால் பொய்கள் சுழற்றப்பட்டன, கூட்டணிகள் சோதிக்கப்பட்டன, இதயங்கள் உடைந்தன. ஆனால் குழப்பங்களுக்கிடையில் நம்பிக்கையின் பிரகாசம் வெளிப்பட்டது. இனியாவிற்கு சிமா, கவின் ஆகியோர் முன்பு ஒரு துன்பத்தை எதிர்கொண்டனர். அவர்கள் சபரியின் இருளை தங்கள் அன்பின் ஒளியை அணைக்க மறுத்துவிட்டனர். தைரியத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் சபரியை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவரது துரோகத்தை அம்பலப்படுத்தி செயல்பாட்டில் தங்கள் அதிகாரத்தை மீட்டெடு இத்தனர். இறுதி மோதலானது அடிவானத்தில் தோன்றியபோது இந்த முறை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு வியத்தகு உச்சக்கட்டத்தில் சபரியின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் வெற்றியடைந்தனர். அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவாக இருந்தது. அவர்கள் ஒன்றாக நின்று கடினமாக வென்ற வெற்றியின் ஒளியில் குளித்தபோது தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். ஆனால்
அன்பையே திசைகாட்டியாகவும் ஒருவரையொருவர் வழிகாட்டும் ஒளியாகவும் கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். ஒருவரையொருவர் வைத்திருக்கும் வரை அவர்கள் தங்கள் வழியில் நிற்கும் எதையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். எனவே கைகோர்த்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பித்தனர். நம்பிக்கை, தைரியம் மற்றும் அனைவரையும் வெல்லும் அன்பின் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை. படி 9. எபிலோக், ஒரு புதிய ஆரம்பம். இறுதியாக தூசி படிந்து சபரியின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. இனியா, சிமா மற்றும் கவின் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நிற்பதைக் கண்டனர். அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை நிரம்பியது மற்றும் அவர்களின் ஆவிகள் பிரகாசமான எதிர்காலத்தின் உறுதிமொழியுடன் எரிகின்றன. அவர்கள் தங்கள் கடந்த கால நிழல்களுக்கு விடைபெறுகையில் அவர்கள் ஒரு புதிய நாளின் விடியலை தழுவினர். அவர்கள் பின்னி பிணைந்த விதிகளின் அடுத்த தைரியத்துடனும் கருணையுடனும் அன்பின் சக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் எழுத தயாராக இருந்தனர். இனியாவிற்கு கவின் துரோகத்தின் வடுக்கள் குணமாகிவிட்டன. அதற்கு பதிலாக ஒரு புதிய சுயமதிப்பு மற்றும் அதிகாரமளித்தல். சிமாவை அவள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவள் சுய கண்டுபிடிப்பு காண பயணத்தை தொடங்கினாள். அன்பும் சாத்தியமும் நிறைந்த எதிர்காலத்தை கனவு காண துணிந்தாள். சிமாவும் இனியாவுடனான தனது புதிய சகோதரியின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் ஆதரவில் ஆறுதல் கண்டார். கவின் தன் பக்கத்தில் இருந்ததால் கடந்த கால துரோகங்கள் தொலைதூர நினைவாக இருந்த எதிர்காலத்தை நம்பத் துணிந்தாள். மேலும் காதல் உச்சத்தில் ஆட்சி செய்தது. மேலும் கவினை பொறுத்தவரை மீட்பது அவரது வழிகாட்டி ஒளியாக மாறியது. அவரது கடந்த கால தவறுகளுக்கு திருத்தம் செய்து இனியா மற்றும் சிமாவின் அன்பிற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க அவரை தூண்டியது. அவர்களின் மன்னிப்பை தனது கலங்கரை விளக்காக கொண்டு அவர் அவர்களுக்கு தகுதியான மனிதராக மாற வேண்டும் என்ற உறுதியுடன் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினார். ஒன்றாக அவர்கள் ஒருவரையொருவர் இருக்கும் வரை அவர்கள் தங்கள் வழியில் நிற்கும் எதையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்து அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் வெற்றிகளையும் எதிர்கொண்டனர். சூரியன் அவர்களின் பரபரப்பான பயணத்தில் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் ஒன்றாக எதிர்காலத்தை தழுவினர். தங்கள் விதியை எழுதவும் கடந்த காலத்தின் நிழல்களை ஒருமுறை விட்டுவிடவும் தயாராக இருந்தனர். இறுதியில் காதல் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். படி 10. தீ எண் இனியா, சிமா மற்றும் கவின் புதிய தொடக்கத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும்போது அவர்கள் தங்கள் கடந்த கால கொந்தளிப்பான நிகழ்வுகளை விட்டு வெளியேறினர். அவர்கள் பந்தம் சோதனை செய்யப்பட்டு துன்பத்தின் நெருப்பில் உருவானது என்பதை அறிந்தனர். ஒளிமயமான எதிர்காலம் என்ற உறுதிமொழியுடன் நம்பிக்கை மற்றும் ஆவிகள் நிறைந்த இதயங்களுடன் அவர்கள் அறியாததை தழுவினர். தைரியம், கருணை மற்றும் அன்பின் சக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எந்த சவால்களையும் வெற்றிகளையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் கதை அதன் முடிவை எட்டியிருந்தாலும் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள் அவர்களின் கதையால் தொட்டவர்களின் இதயங்களிலும் மனதிலும் தொடர்ந்து எதிரொலிக்கும். இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் காதல் எப்போதும் எளிதானது அல்ல, ஆனால் அது போராடுவது மதிப்புக்குரியது என்பதை அறிந்து கொண்டனர். அவர்கள் சூரிய அஸ்தமனத்தில் கைகோர்த்து நடக்கும்போது தங்கள் காதல் நிரந்தரமானதாகவும் அசையாததாகவும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே கிடைத்த அன்பை எப்போதும் போற்றுவோம் என்று ஒரு இறுதி அரவணைப்புடனும் கிசுகிசுப்பான வாக்குறுதியுடனும் இனியா, சிமா மற்றும் கவின் ஆகியோர் கடந்த காலத்திலிருந்து விடை பெற்று எதிர்காலத்தை ஒன்றாக தழுவி தங்கள் பின்னி பிணைந்த விதிகளின் தைரியத்துடன் எழுத தயாராக உள்ளனர். கருணை மற்றும் அனைத்தையும் வெல்லும் அன்பின் சக்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த அதிர்ச்சியூட்டும் முக்கோண காதல் நாடக கதையின் முடிவு ஒரு புதிய பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது.
அங்கு காதல், நம்பிக்கை மற்றும் மீட்பின் உச்சம். அவர்களின் சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் எல்லையே இல்லாத அன்பை கனவு காணத் துணிபவர்களின் இதயங்களில் அவர்களின் மரபு என்றென்றும் வாழும்.